Hello friends, welcome to Tamil Careers. இந்த வீடியோல MNC கம்பெனி Hyundai Motor India Private Limited இருந்து மல்டிபிள் ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்றாங்க. அவங்க என்ன ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்றாங்க, என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அண்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, இது பத்தின டீடைல்ஸ் பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்க ஒண்ணு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய டெய்லி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த ஜாப் இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவருக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் Hyundai Motor India Ltd இவங்க பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் மல்டிநேஷனல் ஆட்டோமேட்டிவ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா 1967 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் Hyundai பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் பிளான் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வித் ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் 1.6 மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் கார்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட கம்பெனியில் நியர்லி 75,000+ எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 193 கண்ட்ரிஸ் த்ரூ 5,000 டீலர்ஷிப் அண்ட் ஷோரூம்ஸ் மூலியமாக இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனிலேருந்து ஒரு 4 ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஜூனியர் இன்ஜினியர் இந்த கேட்டகரிக்காக ஹையர் பண்ணுறாங்க. என்னென்ன ரோலுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் மெயின்டெனன்ஸ், ஜூனியர் இன்ஜினியர் ப்ரொடக்ஷன், மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானர் ஃபார் டிப்ளமோ ஜூனியர் இன்ஜினியர் இந்த கேட்டகரிக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கு அவங்க என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர். இந்த ஜாபுக்கு அவங்க டிப்ளமோ இன் எனி டிபார்ட்மெண்ட் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தரதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 to maximum 6 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 3 lakh per annum to 6 lakh per annum இந்த ரேஞ்சில் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, direct and coordinate the activity of the paint process associate to maintain department and company goal, develop and implement process to improve paint system performance including quality, uptime and cost, assist in training of paint process associate, prepare monthly reports to reflect on quality, cost, production and performance. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் மெயின்டெனன்ஸ். இந்த ஜாபுக்கு அவங்க என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இல்லாட்டி எலக்ட்ரிக்கல். ஸோ மெக்கானிக்கல் இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 4 to maximum 8 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் சேலரி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 3,50,000 to 7,50,000 per annum இந்த ரேஞ்சில் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமென்ஸ், ஃபனூக் அண்ட் இது ரிலேட்டடாக PLC நாலேஜ் கேட்டிருக்காங்க. லைன் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா HHI ரோபோட்ஸ், கன்வேயர்ஸ், ஓவன், ட்ராப் லிஃப்டர், சர்வோ சிஸ்டம், எலக்ட்ரோமோனோரைல் சிஸ்டம் இது ரிலேட்டடாகவும் நாலேஜ் கேட்டிருக்காங்க. ட்ரபிள் ஷூட்டிங் நாலேஜ் அண்ட் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் அண்ட் ERP நாலேஜ் கேட்டிருக்காங்க. ப்ரிவென்டிவ், பீரியாடிக் அண்ட் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், பாடி ஆர் பெயிண்ட் ஷாப் நாலேஜ் அண்ட் OPL அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் கைட் ப்ரிப்பரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் ஃபார் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். இந்த ஜாபுக்கு டிப்ளமோ இன் எனி டிபார்ட்மெண்ட் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 to maximum 5 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அவங்க எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 2,75,000 to 4,50,000 per annum வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா production and process engineering activities, coordinate with production planning, in charge for control on painting robot parameter, robots, guns and spares control, budget planning, system assurance, in charge of mixing room, improvements of PCS patrol, maintain PCS operation parameter, line circulation and flow rate check. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானர். இந்த ஜாபுக்கு அவங்க டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 to 7 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3 shift ரொட்டேஷனல் பேசிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் SAP அண்ட் BOMல நாலேஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் MS ஆஃபீஸ் ரிலேட்டடாகவும் அவங்க ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் அவங்க ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ஆட்டோமொபைல் பிளான்,
passenger car production, material requirement planning controlling from both local and overseas, stock management and production line, material shortage management and warehouse management, keeping stock and inventory management, knowledge and should operate SAP material management software, material check plan analysis and production plan clearance, material follow up with overseas vendors. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 ஜாப் ரோலுக்கு உங்களுடைய ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பிளேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்குள்ள நீங்கள் இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம்னா, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலே ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் அவங்க கேட்டிருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இமெயில் மூலிமா காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த ஜாப் இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.